ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். 5 வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 kg ப்ரான் எடுத்திருக்கேங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா இதில் அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 தக்காளி. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்காக நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு, இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரான் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா, அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. நல்லா சுண்டினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீட்டில் பார்க்கலாம்.